குடிக்காதங்க குடிக்காதங்கன்னு கிளிபிளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியாச்சு. வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. என்ன திருந்தாம இப்படி குடிக்கிறதுக்காக திருடுனா என்ன அர்த்தம்? சீ, இவரை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு. சொந்த வீட்டுல திருடி இருக்காரே. எங்க அப்பா அம்மா இதை பார்த்தா என்ன நினைப்பாவே? இந்த மனுஷன் எப்பதான் திருந்தி தொலைவாரோ? இவரை போய் என் தலையில கட்டி வச்சுட்டாங்களே, வேதனையா இருக்கு. இப்ப நான் எப்படி போய் இந்த பணத்தை இவர் தான் எடுத்தாருன்னு சொல்லுவேன்? இந்த சுப்பிரமணி தான் திருடேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாவே. இப்பதானே தெரியுது ஏன் புருஷன் ஒரு திருடேன்னு. வெளியே சொன்னா கேவலம். இந்த வீட்டு பக்கம் இனி வர முடியுமா? சின்னதா ஒரு பொருள் காணாம பண்ணா கூட நாங்க தான் திருடிட்டோம்னு நினைப்பாவே. இந்த மனுஷன் எந்தாலும் ஒளிஞ்சு போனாருன்னு தெரியலையே. கட்டுக்கட்டா பணம் இருந்தோடனே குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு ஓட்டிட்டாரோ? இருந்தாலும் இருக்கும். பாவி மனுஷன் என்ன திருந்தல, குடிக்கிறதுக்காக ரூபாயை திருடி இருக்காரு. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சீ, பாட்டு பாரு பாட்டு. இந்த மனுஷன் திருடிட்டு திருடாதேவா? இந்த பாட்டை பாடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம்? ரூபாய் அவர் கண்ணில் காட்டக்கூடாது. எப்படி வந்துச்சுன்னு விசாரிக்கணும் முதல்ல. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அத சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. பாட்டெல்லாம் ரொம்ப பழமா தான் இருக்கு. இருக்கணும்ல. என்ன நேரா நிக்க முடியலையா? காலையில போட்டாச்சு. போட்டாச்சோன்னு கேட்காதம்மா, வேற குடிச்சாச்சான்னு கேட்கட்டுமா? குளிச்சாச்சான்னு கேளுடா செல்ல குட்டி. மாமா இப்பதான் போய் குளுன்னு குளிச்சுட்டு வந்தேன். இந்த வெயிலுக்கு பச்சை தண்ணியில குடிக்கிறது எவ்வளோ சுகமா இருக்கு தெரியுமா? ஏன்டா செல்ல குட்டி காலையிலே கோவமா இருக்க? மாமா உன்னைய கொஞ்சம் மாதிரி பாடாம தத்துவ பாட்டு பாடிட்டேன்னா சொல்லும். டிவில ஓடிட்டு இருந்துச்சா, மாமாக்கு அப்படியே வாயில வந்துச்சுமா. ஏன்டா செல்ல குட்டி கோவப்படுற? மாமா வேணா வேற பாட்டு பாடட்டுமா? செல்லம்மா செல்லம்மா மீன் வாங்க போலாமா, மீன் வாங்க போலாமா, பீச்சுக்கு தான் போலாமா. செல்லம்மா பட்டுமா என்ன வேணும் சொல்லுமா, மொத்தமா மொத்தமா வாங்கிக்கிறேன் முத்தம்மா. இந்த பாட்டம் பிடிக்கலையா செல்ல குட்டிக்கு? காசேதா கடவுளடா, அந்த கடவுளுக்கோ இது தெரியுமடா. ஹே ஹே காசேதா கடவுளடா, அந்த கடவுளுக்கோ இது தெரியுமடா. என்னதுடா செல்லம்? அப்படியா? என்ன பார்த்த? மாமா குளிக்கும் போது வந்திருந்து பாத்தியா? அடி கள்ளி, நான் தான் சொல்லணும். சீ, உனக்கு புருஷன். என்னாச்சுடா சொல்லும்? நானா? தப்பு 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 தப்பு. யாரும் உன்கிட்ட போய் சொல்லிருக்காங்க செல்லம். மாமா போய் திருடுவனா? அதெல்லாம் திருட்டுல வராதுமா, உரிமையோட எடுக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த வீட்டு மாப்பிள்ளடா செல்லம், எனக்கு உரிமை இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தப்பு 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 தப்பு. உங்க அம்மா தான் மர்மவனே என்ன வேணாலும் கூச்சப்படாம கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் எதுக்காக அவங்க கிட்ட கேட்கணும் சொல்லு? பாவம், அவங்களே வயசானவங்க. அதான்டா நானே அடுப்பாங்கரைக்கு போய் தேவையானதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுறேன். இதுக்கு பேரு திருட்டாவுமா? என்னடா சொல்ற? ஆமா, ஹாய் செல்லா குட்டி. ஆட்டைய போட்டி அவங்க அண்ணனுங்களுக்கே தெரியாம. சூப்பர்ரா செல்லம். அப்படியே பணத்தை மாமாட்டதா பத்திரமா வச்சுக்கிறேன். செல்லம்மா பையில வச்சா மாட்டிக்கிடுவோம். நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் தான். சீச்சி, உங்க அண்ணனுங்க எங்க இழிச்சவாயா இருக்கானுங்க? எல்லாரும் மறைச்சவாயானா தானே இருக்கானுங்க.
5 நிமிஷம் ஒரு டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னா கூட மறப்பானுங்க. அவனுங்களும் ஒன்றும் தர மாட்டான், நானும் போய் குச்சிட்டு வரேன்னா விட மாட்டான். நீங்க டீ குடிச்சாதான் பரவாயில்லையே, கண்ட கர்மத்துல போய் குடிக்கிறீங்க, அதனால தான் எங்க அண்ணன் விட மாட்டேங்க அவன். தப்பு 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 தப்பு, நான் டீ குடிக்க மட்டும் தான்டா போவேன். ஐ எம் ஒரு டீ டோட்டலர். ஆமா, டீ குடிச்சிட்டு டீ டோட்டலர்னு சொல்லுங்க. இந்த பணம் எப்படி நம்ம பைக்குள்ள வந்துச்சு? நீ தானே மாமாக்காக அட்டையை போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. ஏன்ட்ட கேட்டா என்ன அர்த்தம் செல்லம்? என்னது, நான் ஆட்டைய போட்டனா? யோ பாய் மனுஷா, நீ தான் எடுத்துட்டு வந்து பையில வச்சிருக்கீரு. ஐ, இந்த கதை நல்லா இருக்குது. நான் ஏன்டா சொல்ல எடுத்துட்டு வந்து வைக்க போறேன், நீ தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க. யோ, நான் எடுத்துட்டு வந்து வைக்கல. ஐ, போய் தானே. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், நீங்க என்னைய சொல்றீங்களோ? என்ன, நான் திருநெறி எம்மல பழி போட பாக்குறீங்களோ? உண்மையை சொல்லுங்க, இந்த பணம் எப்படி நம்ம பைக்குள்ள வந்துச்சு? எதுக்காக இந்த பணத்தை திருநீங்க? செல்லக்குட்டி, நான் திருடலம்மா. வேறவு எப்படி இந்த பணம் நம்ம பைக்குள்ள வரும்? வேற யாராவது கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம கொண்டு போய் இதை பத்திரமா வச்சிடலாம் தா. வாய் மூடுங்க, நீங்க தான் தோட்டத்துல இருந்து இந்த பணத்தை திருடி இருக்கீங்க. என்ன சொல்ற, நானா? நீங்க தான் திருடி எடுத்துட்டு வந்த பணத்தை பைக்குள்ள யாருக்கும் தெரியாம வச்சிருக்கீங்க. 2 நாளா எங்க அண்ணன் இந்த பணத்தை காணோம் தேடிட்டு இருக்காவே. அந்த சுப்ரமணி மேல எல்லாரும் சந்தேகப்பட்டு இருக்காவே. சீ, நான் கூட அந்த சுப்ரமணி தான் எடுத்துப்பான்னு நினைச்சேன். எங்க அம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கூட அப்படியே சப்போர்ட் பண்ணாதமா, அவன் திருட அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னு எனக்கு இப்ப வேதனையா இருக்கு. அந்த சுப்ரமணி நான் கிணத்துல போய் விழும்போது என்னை காப்பாத்தி இருக்கான். அப்படி இருந்தா அவன் திருடி இருப்பான்னு அவன் மேல நான் பழி போட்டுட்டேன். இப்பதானே தெரியுது திருட வீட்டுக்குள்ளே இருந்திருக்கானே. பணத்தை எடுத்துட்டு வந்து பைக்குள்ள வச்சுட்டு அந்த சுப்ரமணி அநியாயமா மாட்டி விட பத்தியல. நீங்களா விளங்குவீங்களா? என்னது, நானா? செல்லக்குட்டி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. மாமாவை நம்பு. நம்பவே முடியாது உங்களால. குடி போதையில போய் திருடிட்டு வந்து வச்சிருப்பீங்க, இல்ல குடிக்கிறதுக்காக பணத்தை திருடி இருப்பீங்க. உங்களை மாதிரி ஒரு மோசமான மனுஷனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. சீ, சொந்த வீட்லயே இப்படி போய் திருடி இருக்கீங்களே. எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. இது யார் வீடுங்க? உங்க மாமியார் வீடு. இது யார் பணம்? எங்க அண்ணனோட பணம். இப்படியா போய் யாருக்கும் தெரியாம திருடுவீங்க? போன வேணா கேட்டு தொலைக்க வேண்டியதானே. இத போய் நான் எப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன்? எனக்கு கேவலமா இருக்கு. ஐயோ, என்ன சொல்ற செல்லம்மா? எப்படி இந்த பணம் எங்க பைக்குள்ள வந்துச்சு? ஏங்க, நான் பேசிட்டு இருக்கேன்ல, ஒண்ணாந்து பார்த்து யோசிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? செல்லக்குட்டி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. வாய் மூடுங்க, இந்த பணம் எப்படி பைக்குள்ள வந்துச்சு உண்மையை சொல்லிருங்க. எனக்கு தெரிஞ்சாதானமா நான் சொல்லுவேன், எனக்கு எதுவுமே தெரியாது. போய் சொல்லாதங்க, நீங்க தான் எடுத்துட்டு வந்து நம்ம பையில வச்சிருக்கீங்க. வேற யார் வைப்ப இந்த பணத்தை? உங்களை என்னையும் தவிர யார் இந்த பைய தொடுவா? உண்மையை சொல்லுங்க, எதுக்கு திருடினீங்க? குடிக்கிறதுக்காகவா? செல்லம்மா, நான் திருடலம்மா, நம்புமா. நம்பி தான் இப்படி ஏமாந்து நிக்கேன். நான் கூட நீங்க திருந்திட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது நீங்க ஒரு துளி கூட திருந்தவே இல்ல, மாறவே இல்லன்னு. அசிங்கமா இருக்கு இப்ப எனக்கு. எப்படி போய் நான் சொல்லுவேன் என் புருஷன் திருடேன்னு? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மரியாதையா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எடுத்த இடத்துல வச்சிருங்க. நான் எடுக்கவே இல்லை செல்லக்குட்டி. திரும்ப நடிக்காதீங்க. நிஜமாலே நான் எடுக்கலம்மா. வாய் மூடுங்க. உங்களால அந்த சுப்பிரமணிய வேலையை விட்டு துரத்த போறேங்க அண்ணே. இத கொண்டு போய் எங்க அண்ணன் கையில கொடுப்பீங்களோ இல்ல என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எடுத்த இடத்துல வச்சிருங்க சொல்லிட்டேன். எங்க இருந்து எடுத்தாங்கன்னே தெரியல செல்லம், நான் எப்படிடா கொண்டு போய் வைப்பேன்? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? தெரிஞ்சு தெரியாம இந்த பணம் நம்ம பைக்குள்ள வந்துருச்சு. பேசாம எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சிடலாமா செல்லம்? நம்ம வீட்லயா? ஆமாண்டா செல்லம், நம்ம மகா கல்யாணத்துக்கு காசு நிறைய செலவாகும் சொல்லுவல்ல, இந்த பணத்தை நம்மளே வச்சுக்கலாம். பிள்ளை கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா? பொண்ணுக்கு நகை வாங்கி போட்டுடலாம். எப்படி? இதுலயே தெரியுது உங்க திருட்டு பத்தி என்னன்னு. உங்க திருட்டு வேலைக்கு நீ கூட்டி சேர சொல்றீங்களோ? இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நான் மறைச்சிருக்கேன். இதுக்கு மேல நான் எந்த தப்பையும் மறைக்க மாட்டேன். இந்த பணத்தை எங்க அண்ணன்ட்ட கொடுத்தே ஆகணும். சரி செல்லம், அப்ப கூட நான் கொண்டு போய் கொடுக்குறேன். உங்களால நம்ப முடியாது. இப்ப சொன்னீங்களா ஒரு ஐடியா, வீட்ல எடுத்துட்டு போய் வைக்க போறேன்னு. அந்த மாதிரி கொண்டு போய் எங்கயாவது ஒளிச்சு வச்சிட்டீங்கன்னா என்ன செய்யறதா? இப்ப என்ன செல்லம் பண்ண சொல்ற? அது தெரியாம தான் நானும் முழிச்சிட்டு இருக்கேன். இத கொண்டு போய் கொடுத்தா குடும்பமே நீ கேவலமா பாக்கும். உங்களை திருடனா பாக்கும். இப்படி எங்க செய்வீங்க? அப்படி என்ன உங்களுக்கு குடி மேல ஆசை? குடிக்க பணம் இல்லன்னு இப்படி திருடி இருக்கீங்களேங்க. அது ஒரு 50 100 திருடி இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லி பேசி சமாளிச்சிருக்கலாம். இப்படி எங்க 2 லட்சம் ரூபாயை திருடுவீங்க? எல்லாரும் முஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? என் புருஷன் திருடன் நானே போய் எப்படி சொல்லுவேன்? செல்லம்மா,
இல்லம்மா, உன் புருஷன் திருட இல்லம்மா. ஆமா, திருடிட்டு திருட இல்லன்னு சொல்லுங்க, எல்லாம் நம்பிடுவாங்க. அப்படியே வேதனையா இருக்கு எனக்கு தான். அந்த சுப்பிரமணி தான் திருடன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என் புருஷன் தான் திருடனா இருந்திருக்காரு. நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? எனக்கு நிம்மதியே போச்சு இவரால. செல்லம்மா, புலம்பாத செல்லம்மா, நான் நிஜமாலே இந்த பணத்தை எடுக்கல. நம்பு செல்லம். உங்களை நான் இனி எந்த காலத்துல நம்பவே மாட்டேன். கொஞ்ச நாளா நானும் உங்க கவனிச்சிட்டு தான் இருக்கேன். அடிக்கடி நீங்க குடிச்சிட்டு வரீங்க. பணம் எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியல. கேட்டா அவன் வாங்கி தந்தான், இவன் வாங்கி தந்தான் கதை விட வேண்டியது. அப்புறம் என்னடானா இன்னைக்கு சாரி எடுத்துட்டு வந்து தந்திய. இந்த மாதிரி அங்க இங்கன்னு திருடி தான் எடுத்துட்டு வந்து தரீங்களோ? இல்ல செல்லம், அது நான் உழைச்சது. உழைச்சதா? அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வாங்குறேன் நீ. அது ஃப்ரெண்டுக்கு நான் கடன் கொடுத்து வச்சிருந்தேன் செல்லம். அவன் கடனை திருப்பி தந்தானா, நான் சேலை வாங்கிட்டு வந்தேன். சேலை மட்டும் வாங்கிட்டு வந்திய? குடிச்சிட்டு வந்திருந்தீ அன்னைக்கு. அப்போ வீடு வீடா போய் இப்படிதான் திருடிட்டு இருக்கீ, அப்படிதானே? இல்ல செல்லம். ச்சே, ஒரு குடிகாரனை தான் நான் கட்டியிருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் தன்னால. இன்னைக்கு தானே தெரியுது ஒரு திருடனை என் தலையில கட்டி வச்சிருக்காவன்னு. இதுக்கு மேல நான் இந்த விஷயத்தை சும்மா விட போறதில்ல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இந்த விஷயத்தை மறைச்சா நீங்க மேல மேல தப்பு பண்ணிட்டே போவீங்க. இன்னைக்கு ஏதோ 2 லட்சம் ரூபாயோட போச்சு, அதுவும் என் கையில கிடைச்சிட்டு. நாளைக்கு வீட்ல இருக்க நகையை திருடிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்ய? செல்லம்மா, நான் திருடலம்மா. வாய் போடுங்க. இப்பவே போய் இந்த விஷயத்தை நான் வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லியே. ஐயோ, இது என்ன கொடுமை? நான் திருடாத ஒரு பணத்துக்கு என் மேல பழிய போட்டு போறா. நான் அந்த பணத்தை பார்க்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, பையில வைக்கவும் இல்லையே. எப்படி அது எங்க பைக்குள்ள வந்துச்சு? இவ போறத பார்த்தா என்னைய சொல்லி கொடுத்து இன்னைக்கு இவ அண்ணன் வேண்டிய க்ளோஸ் பண்ணிடுவானுவோ போல இருக்க. எப்படி இன்னைக்கு அடிக்க போற புயல் மலையில இருந்து நான் தப்பிக்க போறேன் ஆண்டவா?